അരക്കൊടിയാണ് അവിടെ 1.5 ഇഞ്ച് കുറവോ ഇല്ലയോ എൻ്റെ തേച്ചാളെ കിടന്നിട്ട് പുറകൻ പടമോ ഇരമീൻ വന്നത് ഓക്കേண்ணா நன்றிண்ணா என்ன மீன் அண்ணா இந்த மீனுக்கு என்ன பேர் அதான் அப்படி ஏன்னா கூரைக்குள்ள வச்சு கேட்காது அப்படி எனக்கு தான் உனக்கு தான் கூட கேட்டணும் 500 புரியடா என்ன வரை முதலாம் முறை 500 நான் இதுங்க இரண்டாம் முறை 500 முடிக்கங்க மூன்றாம் முறை 500 ராக கொண்டு கூட்டுவாங்க தான் இதட நதட ஆனா அவன்
என்ன வேணும் மற்ற 2 பேருக்கு வந்து நடந்தது அம்மா எங்களுக்கு எல்டிடியை பிடிக்காம சும்மா தேவையில்லை யார் சலீமா யாரு பேர் என்ன ஏசியில் கடப்பையில் ஒரு ஆள் இல்லை டேய் நீ வீடியோ எடுக்கற கடியல் வெறும் மீன் கடிச்சலுக்கு மீன் அப்படி வெள்ளை விலை என்றால் கடிச்சல் கடியன் கூடுதலாகும் சேதம் கூட அப்போ விலைக்கு அதால கலர் கொடுக்குறது பச்சை மற்ற இது ரோஸ் சிவப்பு கலர் சிவப்பு கலர் $60,000 பரவாயில்ல லாபம் தான் இது கொஞ்சம் நேரத்தாலும் எல்லாம் பகர் விட்டுரும் இது உடுத்துறேண்ணா உடுத்துற இது வட்டாரம் இருக்கு இல்லைங்கண்ணா 9ஆம் வட்டம் கிட்ட 10ஆம் வட்டம் கிட்ட 4 பேர் தான் நிற்கிறேன் இது பேச்சாலையோ பேச்சால என்ன விலை போகுது அண்ணா பேச்சால அதுல 55 ரூபா 60 ரூபா தான் போகுது இது பேச்சால இது நல்ல காட்டுங்க காட்டுங்க 55 இருக்கும் ஓ இது பேச்சால ஓ இது நல்ல சாலை நல்ல சாலை என்ன விலை போகுது நல்ல சாலை 250 300 போகுது 250 ரூபா போனாலும் செருப்புக்காரால இந்த மகன் போட்டு கொண்டு வியாபாரிகள் போனா அப்புறம் ஓகே பாருங்க ஐயா அவசரப்படுறேன் ஓ சரி ஐயா சொல்லுங்க ஐயா எவ்வளவு காலமா இந்த இடத்த சொல்லிச்சிருக்கீங்க இதுலையோ இது சாதாரணமாக ஒரு 52 வருஷம் 52 வருஷம் இந்த உடுத்துறையா இது எப்படி இருக்கு தொழில் உங்களோட தொழில்பாடுகள் எப்படி இருக்கு இந்த சட்டவிரோத தொழில்கள் செய்கிறாங்களா அது சம்பந்தமா உங்களுடைய சட்டவிரோதம் என்ன சுருக்கு வர குண்டடிக்கிறது தங்கூசி வர விழுவ கரை வர இதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையோ நிறைய பாதிப்பு அதான் நீங்கள் வேலை தொழில் செய்கிறீங்களானே அப்போ உங்களுக்கு தானே கூடுதலாக பாதிப்பு கூட வரும் கூடுதலாக பாதிப்பு இன்றைக்கு தான் கொஞ்சம் மீன் பாட்டு இருக்குது இப்போ 3 மாதத்துக்கு அது நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லையோ அதான் ஸோ மற்றது என்னென்னா அந்த கனவா குளிரெல்லாம் சொல்கிறாங்களா அதனால உங்களுக்கு வெள்ள தொழில் அழிவு இல்லையா அழிவுதான் எல்லாம் ஒரே கிழிஞ்சு போகும்
இழைச்சி போகுது. நேற்று எப்படி தொழில் உங்களுக்கு? ஓடையில் ஓடையில மீன் மண்டை தான் தொழில் நல்லா இருக்கு. இனி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, நன்றி ஐயா. நன்றி நன்றி 1100 1100 1150 மூண்டரை நிக்குது. இது ஒன்றுதான் இருக்கு. வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வடமராட்சி புலிகண்டியில் நிற்கிறோம். புலிகண்டி என்பதே ஒரு பெயர் போன இடம். அந்த வகையில் புலிகண்டி ஆலடி துறைமுகத்தில் தான் நிற்கிறோம். ஆலடி சங்கத்துக்கு கூலி இயங்குகிற இந்த துறைமுகத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து தொழில் எல்லா தொழிலுக்கும் போயிருந்தவன், ஆனால் இந்த இடத்துல சூட விலைக்கு தான் போகிறவங்க கூடுதலாக எல்லாருக்குமே சுமாராக சூட இருந்தது. ஆனால் மீன் கொஞ்சம் மலிவாக இருக்குன்னு சொல்லுறாங்க. எப்படி யாருக்கு இந்த சூடையெல்லாம் கொடுக்க போனேன்றதை பார்க்கலாம். அடுத்த கட்டம் எவ்வளவு என்ன விலை இந்த சூட விலை போகுதுன்றதை நாங்கள் இந்த காணொலியூடாக பார்க்கலாம். ஆனால் எல்லோருக்கும் சூட பற்றிருக்கிறபடியால் மீன் வந்து மலிவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். இதை வடிவா இந்த காணொலியை புதுசாக பார்க்கல் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதை விட இதுக்குள்ள இருக்கிற என்ன இந்த பொலிகண்டியில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு அக்கா சொன்ன சந்தோஷமாக இருந்தது. நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் என்று கூடி சொல்லியிருந்தேன். நன்றி. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த இடம் வந்து பொலிகண்டி ஆலடி சந்தை தான், ஆலடி சங்கத்துக்குரிய துறைமுகம். அந்த இடத்துல வந்து நான் அந்த இடத்துல நிறைய சூட விலை தான் மெயினாக போய் கொண்டிருக்கிறேன். சூடைக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுவோம்.
இந்த சேனலில் சொல்லி கொடுப்பாங்க. ம் இந்த சேனலில் சொல்லி கொடுப்பாங்க. ரெஜி பிளாக். ரெஜிமெண்ட் இது இந்த ஏரியா இது எந்த ஸ்பாட் இது? இது புலிகண்டி. புலிகண்டி ஆலடியா? அந்த வந்து இந்த காலில் வாங்கி விடுங்க. காலெலாம் கழிச்சு வந்து அதையும் பார்த்துருங்க. அது வீடு இது எந்த இடம் ஐயா? புலிகண்டி ஆலடி. இந்த இந்த இடத்துல குறிப்பாக சூட விலைக்கு தான் போகிறதோ இல்லாட்டி கூட தான் பிரதானமாக பிரதான தொழில் போகிறது அது கூட குறைவு. கூலரை கொடுத்தா அப்படியே காசும் தொகையாக வரும் என்ன? இந்த இடத்துல மொத்தமாக எத்தனை போட் டோட்டலாக ஓடுது இந்த சங்கத்தில்? ஆலடி சங்கம் ஓடுற போட்டு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த உங்களுக்கு அந்த என்னன்னு சொன்னால் தடை செய்யப்பட்ட தொழிலாளர் ஏதாவது பிரச்சனை இருக்கோ? சுருக்கு வேலையா? இப்போ சுருக்கு வேலையாக இருக்கலாம் அல்லது கனவா குலையலாக இருக்கலாம். நட்ட நட்டவன் லாபம் பண்ணுறது ஒரு நாள் லாபம் பண்ணுறது நட்டம் ஏதோ சும்மா வாழ்வாதாரம் நீ தானே முழு வீடியோவில் நினைக்கிற படுத்த வீடியோவில் இதாவது நெப்பினம் திடீரென்று வந்து பார்க்குறாங்க நெப்பினம் அன்றைக்கு இந்த போட்டுக்கு மீன் கிடக்குது. அப்போ நெப்பினம் 4ஆம் தேதி இந்த போட்டுக்கு மீன் கிடக்கும். அந்த போட்டுக்கு அன்றைக்கு மட்டும் கிடந்தாச்சு. சரி, அது ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அது ஒரு பிரச்சனை இருக்குது. நேற்று நாள் கொஞ்சம் கிடந்த சூழல் இந்த பாருங்க. சிலர்கிட்ட கண் அப்படின்னு அதெல்லாம் அது நோமலாக எல்லா தொழிலையும் இருக்கும். மற்றது எங்கள் இடம் வந்து மெயின் பிக்சரில் இடம். சரி பாரா. சங்கத்துக்கு போங்கடா நாங்கள் சண்டை பிடிக்கிறான்.
அன்னைக்கு மில்லியன் கணக்கு நாங்க டிக்டாக் செலிபிரிட்டி நாங்க டிக்டாக் செலிபிரிட்டிகள் கொண்டு கழிக்கிறேன் இது வந்து சும்மா ஒரு ஆனால் இப்போ எதில் அந்த ஏதோ விரத மாமன் அங்கே மயிலிட்டி பக்கமும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் மீனும் இல்லை சூட என்ன விலை போகிறோம் அது இன்றைக்கு அதை விட குறையுமோ ஓகே ஓகேண்ணா
தொடர்ந்து